Hi guys, it's that time of the year, எல்லாரும் planners வாங்குவாங்க, journals வாங்குவாங்க, diaries வாங்குவாங்க. They will take new resolutions, get gym memberships or do something they've always wanted to do. And yeah, I got a planner as well. But for a change, this is the first time I'm getting a planner, you know, to fix my life or just to keep me happy or track how I felt throughout the year. So it's from the brand Factor Notes. 1000 rupees வாங்கினேன். ஒரு டைரிக்கு 1000 rupees அப்படின்ற கொஸ்டினை வந்து ஐ காட் இட் ஃப்ரம் லைக் 10 to 15 people. But do I regret it? No, because it's like very artsy, very craftful. And for the next 365 daysக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை ட்ராக் பண்ணுறது நடக்க போகுதுன்னா ஐ டோன்ட் மைண்ட் பேயிங் 1000 rupees for that. அண்ட் ஃப்ரீயாக டிஜிட்டல் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே. நீங்கள் அதெல்லாம் 2024 ட்ரை பண்ணி ஒன்றும் ஒர்க் ஆகலை. எனக்கு வந்து ஃபிசிக்கலாக எழுத ரொம்ப பிடிக்கும். அதோட நான் புல்லட் ஜர்னலிங்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் லைக் டாட் கிரிட் நோட் புக் வாங்கிட்டு அதில் வந்து பண்ணுற மாதிரி. எனக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஸோ ஐ தாட் ஐ வில் ட்ரை பையிங் திஸ் ஒன்ஸ். அண்ட் இஃப் இட் ஒர்க்ஸ் எவ்ரி இயர் ட்ரைங் அ பிளானர். மேபி நெக்ஸ்ட் இயர் வேறு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம். பட் திஸ் இஸ் லைக் மை ஃபேவரட் brand when it comes to notebooks and stuff. Yeah, the first page says do small things with great love. Exactly, like எனக்கு இந்த பெரிய பெரிய திங்ஸ்ன்ற விட ஸ்மால் ஸ்டஃப் யூ டூ அண்ட் ஸ்மால் ஸ்டஃப் பீப்புள் யூ லவ் அண்ட் கேர் அபவுட் டூ ஃபார் யூ அண்ட் சின்ன சின்ன ஹாப்பினஸ் விக்ட்ரிஸ், தட்ஸ் ஆல் இட்ஸ் அபவுட். சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ we are starting it on a cute note, and we have really nice stickers in this side. Like very quirky, minimal but aesthetic. We have these and இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் இருக்குது, like to use it in tracking and stuff. We have hydrate, cheat day, goals, payday, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தடுத்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது இருக்குது. அண்ட் தே ஹேட் ஒன் செக், அந்த இதுலேருந்து வந்து ஸ்டிக்கர் தான் எடுத்து ஒட்டிட்டேன். ஃபோட்டோ ஒட்டணும். எனக்கு அதெல்லாம் போய் பிரிண்ட் எடுக்க சோம்பேறித்தனம். அதோட காசு அதில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல. அதனால் ஸ்மைலி வரைஞ்சிட்டேன். ஏன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பிரிஞ்சாக இருக்குல்ல. ஓகே. அண்ட் வி ஹாவ் திஸ் cute note from them, that says like planners எதுக்கு அப்படின்னு. அண்ட் டாப் 5 கோல்ஸ்க்கு அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்பேஸு. இந்த மாதிரி 5 ஸ்டிக்கி நோட் இருக்க மாதிரி. பட் நான் அதை ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் லைக் put it out in the public in social media, so that's why I covered it with the sheet they gave. Now this sheet is like a guide on how to do journaling and planning madri. Next we have this cute calendar and days to remember layum I wrote few of my friends and family's birthdays. I didn't like fill it up entirely. Again, that's something that you're not supposed to put out in the public, so I'm covering it up again. அடுத்து we have this vision board. ஸோ திஸ் திங் அபவுட் விஷன் போர்டு என்னென்னா, நான் 2024 விஷன் போர்டு பண்ணேன். பட்டு அதை பிரிண்ட் எடுத்து ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு கேன்வாஸோ ஒரு பேப்பர் நோட் புக் ஒட்டுறதை வந்து மறந்துட்டேன். லைக் ஐ ஜஸ்ட் டிட் இட் இன் பின்ட்ரெஸ்ட் திங்கிங் எவ்ரிடே பிரிண்ட்ரெஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே போய் பார்ப்போன்னு நினச்சேன். பட் இட் டிட் நாட் ஹேப்பன் until the vision board trend popped out again in reels. So this year I'll have to fill it out. And நான் என்னோட செட் ஆஃப் பிக்சர்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பிரிண்ட் எடுத்து ஒட்டணும். ஒட்டினாலும் உங்ககிட்ட காட்ட முடியாது, பிகாஸ் ஐ டோன்ட் லைக் like putting out everything out in public. So that's there. And when I manifest it and everything comes true, I'll do a video maybe in the end of 2025 saying how vision board worked, and I'm pretty sure it's gonna work. That's the positive we carry in the last 2 weeks of December, which will at least last until February 1st week, hopefully. So yeah, so 2024 overview, like unwrapped in key moments. Lot of things happened. I got my first job, moved out of my hometown Chennai. Hometown as in that's where I grew basically, so that's my hometown. And unwrapped
லைக் ஸ்பாடிஃபை ரேப் அந்த மாதிரி சொல்ல வராங்களா, இல்லை நான் செய்யாததை எதுவும் எழுதணுமான்னு தெரியல. அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு எழுதுவோம். 2025 அவுட்லுக் ப்ளூ பிரிண்ட் அண்ட் ரோட் மேப். எப்படி 60-70% I have planned it out. The rest 30% is going to be go with the flow. அதான் லைக் நாட் ஆல்வேஸ் வாட் யூ பிளான் கம்ஸ் டு. ஸோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலான்னு இருக்கேன். I have an cute idea, but I don't think I'll be able to put it out here, the kutti space la. So we'll see what happens. And this is like a huge long rant video of me just rambling about journaling. If you like feel bored or something, I've posted a short video of like what spreads are out here, yearly spreads, monthly spreads எல்லாமே என்ன இருக்குன்னு போட்டிருக்கேன். You can check that out as well. ஆனால் உங்களுக்கு நான் ரேண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா ஃபுல்லாக பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். லைஃப் we have different areas or sectors where we need to work on. So they gave relationship, body, work and mind. ஃபீல் பண்ணுவோம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். Yeah, this is my second favorite part. First favorite was stickers. I am a huge sticker addict. So letter to my future self. They also wrote a cute little note for you guys to read out before writing that letter. I have done this before. I wrote a letter and best part, எங்கேயோ தொலைச்சிட்டேன். அது எங்கே இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியாது. யார் கையில் இப்போ இருக்குன்னு தெரியல. ஏதாவது பேப்பர் கடை, பழைய கடை, ஏதாவது கடையில் எங்கே இருக்குன்னு அது தெரியல. இப்போ அதான் பிரச்சனை. Next we have this I know me page where it says the best part of my life is spent on crocheting. Obviously I dream about crocheting new stuff. I believe in crocheting. I take care of myself by crocheting a lot of stuff. Jokes apart, I'll write it out later, but crochet is like a major part of my life these days. And navigating growth, things to overcome, things to embrace. See, இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, லைக் ஐ நோ மீ, நேவிகேட்டிங் க்ரோத், பர்ஃபார்மன்ஸ் பிளான், இதெல்லாம் நம்ம இதை எழுதுகிறப்போ என்னடா இது இவ்வளோ சில்லியாக இருக்குது, நம்மகிட்ட போய் இதெல்லாம் கேட்குறாங்களேன்னு இருக்கோம். பட் நீங்கள் இதை அடிக்கடி எடுத்து பார்க்குறப்ப யூல் ஃபீல் லைக் ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் டிசம்பர் 2024. ஸோ இந்த வருஷம் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு தோணும். விஷன் போர்ட் கான்செப்ட் தான். அகெயின் விஷன் போர்ட் கான்செப்ட் தான், சிம்பிள். இதெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல டிஜிட்டலாக கூட பண்ணலாம். பட் டிஜிட்டலாக இருந்ததுன்னா யூ கைஸ் won't look at it. பட் ஃபார் a few people it works. எனக்கு ஸ்டேஷ்னரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ the fact that I'm going to use like cute stationery like this and going to fill it up, the idea way it excites me to take my planner out, sit down, write it down the first thing in the morning so that my day is organized and I get shit done. That's how it flows. And I have tried doing it in bullet journaling சொன்னான்னு நினைக்கிறேன். பட் ப்ரீடிஃபைண்டாக அவங்க கொடுத்துருக்கறதுனால நான் அழகாக ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன். நம்மளே எல்லாம் கொண்டு வரணும், கேட்டகரிஸ், க்ரைட்டீரியாஸ் கொண்டு வரோன்னா இட்ஸ் ஜஸ்ட் a bit exhausting for the first time. ஸோ நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் I can try bullet journaling again, or I can even design my own journal and release it as a product. Who knows guys, I don't know. These days I'm so unpredictable. Next we have this bucket list, an anti-bucket list. Bucket list, okay. Anti-bucket list. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஃபேக்டர் நோட்ஸில் the slight quirkiness and reality checks மாதிரி. நீ இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படு, தப்பே இல்லை, இதை மட்டும் தயவு செய்து பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. போன வருஷம் பண்ண தப்ப எதுவும் பண்ணாமல், யார்கிட்டையும் எந்த செருப்படியும் வாங்காமல், நீட்டாக அழகாக லைஃப்பை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ரீசெண்டாக எல்லாம் இப்போ தானே டிசம்பர் வந்தாலே ரீல்ஸ் போட்டுருவாங்க, 2024 தான் ஆசைப்பட்ட மாதிரி போகல, 2025 ஆசைப்பட்ட மாதிரி போகணும் அப்படின்னு. போகணுன்னா நீ பண்ண தப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு அடிக்கடி எடுத்துப்பார், கண்டிப்பாக 2025 அழகாக போகும். நெக்ஸ்ட் வி ஹேவ் திஸ் ஐடியல் வீக். இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும்னு ஐடியா இல்லை. ஐம் ஜஸ்ட் லைக் புட்டிங் அவுட் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். பிகாஸ் நான் 2 நாள் ஒன்று பண்ணேன்னா 3ஆவது நாள் வேறு ஏதாவது பண்ணணுன்னு ஆசைப்படுற ஆள். ஸோ இது நான் எழுதுவேன், ஆப்வியஸ்லி எழுதுவேன், எழுதாமல் விட மாட்டேன். 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு கண்டிப்பாக எழுதுவேன், ஒரு பக்கம் விடாமல் எழுதுவேன். பட் அது எவ்வளோ நாள் கன்டினியூ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. லைக் ஐ டெஃபினெட்லி ட்ரை டு பி ப்ரொடக்டிவ் பட் நாட் இன் அன் ஸ்ட்ரக்சர்ட் வே. நெக்ஸ்ட் favorite quotes. I'm this person who believes in quotes a lot. சும்மா ரேண்டம்
இல்லை, I just open Pinterest and scroll through poems and quotes. சும்மா just to feel relatable. எப்படி சொல்கிறதுனா, இப்போ I might feel a certain way, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நான் சும்மா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து அதையே வந்து வேற ஒருத்தரோட பிஓவியில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவர் ஒரு கோட்டாவோ போயமாவோ எழுதியிருப்பார். you will get like a different idea of what they feel. Sometimes the problem might be could have been like so simple. நம்ம அதை யோசித்து பார்த்தோன்னா வந்து பரவாயில்லையே, இதை இப்படி கூட யோசித்து பார்த்துக்கலாமான்னு தோணும். ஸோ தட்ஸ் த sole reason I love quotes, and I consider a few song lyric as quotes as well. So I have like a whole bunch of collection. So 8 quotes எல்லாம் 1 minute ஃபில் பண்ணிடலாம். நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நம்ம கோட்ஸ் எழுதி ஃபில் பண்ணுவோம். யா, ஹியர் கம்ஸ் த மந்த்லி ஸ்ப்ரெட். ஜான்வரி இஸ் லைக் ரியலி க்யூட். எனக்கு வந்து சன்செட்ஸ் அண்ட் பர்பிள் ஸ்கைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். தேர் வாஸ் திஸ் பர்டிகுலர் ஃபேஸ் ஐ வாஸ் வே டு அப்சஸ்ட் வித் பர்பிள் ஸ்கைஸ். பர்பிள் கலரில் ஸ்கை இல்லைனாலும் நான் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து லைட்டாக அந்த பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி எடிட்டிங் பண்ணோன்னா அது பர்பிள் ஸ்கை ஆயிரும். அந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு 100 ஃபோட்டோ என் கேலரியில் வச்சுருந்தேன். ஃபோன் வாங்கின புதுசில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ தேட் பீயிங் த ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்ப்ரெட் இஸ் நைஸ். நான் அவங்கள ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஜனவரியோட மந்த்லி ஸ்ப்ரெடை காட்டிட்டு அப்புறம் எவ்ரி மந்தோட ஃப்ரண்ட் கவரை மட்டும் காட்டுறேன். மிச்சம் அதெல்லாம் வந்து நம்ம வேறு வீடியோ இல்லைனா மந்த்லி ஸ்ப்ரெட்டை அப்டேட் பண்ணுறப்போ போடுறேன் நான். ஜனவரிக்கு there is a detailed calendar. You can note down your events, programs, important schedules, dates, somebody's birthday, illana anything important you can go out here. Now they have a separate section for meetings and appointments. That's really nice. So adu poga micham vera irukadhu eludikalam. And we have budget plan. Yes, it is very very important for a person like me, like living out, I'm figuring stuff out. ஸோ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக கட் பண்ணி உள்ள லெவல்குள்ளே லிமிட்குள்ளே வச்சு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். சேவிங்ஸ் நான் இப்போ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைக் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைமர் ஐ எம் டூயிங் அ கிரேட் ஜாப். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் லைக், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடிஸ் ஒப்பீனியன் ஆன் இட். ஐ எம் டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் சேவிங்ஸ் ஆஸ் இஃப் நவ். ஸோ அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக இதை வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நான் ஆல்ரெடி டிஜிட்டலாக பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட் பிளானிங் அண்ட் மணி ட்ராக்கிங், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ இன்கம் வருது, என்னோடய மெயின் ஸ்ட்ரீம் இன்கம், ஸ்மால் பிஸ்னஸ் இன்கம் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு எல்லாம் நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு ஓவர் வியூவாக மட்டும் இங்கே யூஸ் பண்ணலான் இருக்கேன். லைக் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், மேபி டேட் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணுறது இஸ் நாட் ஐடியல். ஸோ ஐ ஃபீல் லைக் இது பண்ணலாம். ஸோ கடைசியில் சேவ்ட் ஆஸ் பிளான்ட் ஓவர் ஸ்பெண்ட். திஸ் ஹோல் செக்ஷன் கேன் லைக் டெல் யூ நெக்ஸ்ட் மந்த்துக்காச்சு ப்ராப்பராக இருன்ற ஒரு ஐடியா கொடுக்கும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் வி ஹாவ் அ மீல் பிளான். ஐ eat outside. Like all 3 my meals I eat outside because in accommodation they don't provide food. So I don't think this is gonna work. Maybe I can jot it down to see what I had mostly. like a generic plan இருக்கு. மண்டே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஒரு மண்டே என்ன சாப்பிட்டேன்னு வேணால் எழுதி பார்க்கலாம். மீல் பிளான் இல்லை, மீல் ரெக்கார்டு வேணால் பண்ணி வைக்கலாம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஷாப்பிங் லிஸ்ட் ஓகே. இது எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது இங்கே வந்து அவங்க ஒரு குட்டி நோட் பேட் அட்டாச் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். மூட் ட்ராக்கர், திஸ் இஸ் ரியலி க்யூட் ஆக்சுவலி. லைக் எவ்ரி மந்த்துக்கு தே ஹேட் அ டிஃப்ரெண்ட் டூடில். ஸோ கலர்ஸ் போட்டு அழகாக ஃபில் பண்ணலாம். And again you see affirmations of the month, goals of the month, things to focus, distractions to avoid. Like this is what I love about like planned journals. Like அவங்களே ஆல்ரெடி உனக்கு எல்லாம் கொடுத்துட்றாங்க. So you just have to fill it up and look at it on a daily basis. This whole journal gives off a vision board vibe. It's like very attractive, colorful, so that you'll like definitely do it if you are a stationery addict. Like stationery addict இருந்தீங்களா கண்டிப்பாக you'll pull out your journal every day and make sure you write it. That's what I feel. And every month they have this cute little prompt and ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி. like sometimes there's an activity, sometimes there's a question மாதிரி. and we have a weekly spread. ரெண்டு like டேட் போட்டு அழகாக கொடுத்துட்றாங்க. then we have notes and a habit tracker and a sleep log, things to remember.
pretty basic journal stuff. ஸோ மந்த்லி ஸ்ப்ரெட் இப்படி தான் போகுது. இந்த மாதிரி அழகழகாக க்யூட்டாக கோட்ஸ், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கடைசியில் மந்த்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ், லைக் இந்த மந்த் என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, ஓவராலாக உங்களோட ஹாப்பினஸ், ஹெல்த் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு குட்டி ஐடியா. இந்த மாதிரி தான். ஸோ ஒரு மந்தோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு இப்படி தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், சொன்னேன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி, கலரிங் டைம், இந்த மாதிரி கலரிங்லாம் வந்து எவ்வளோ ஆசையாக பண்ணுவோம் சின்ன வயசில். கண்டிப்பாக இந்த பேஜ் பண்ணுறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மந்த்துக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக லாஸ்ட்லேருந்து வருவோம். லைக் இயர்லி ஸ்ப்ரெட்ஸ் பார்ப்போம். விஷ்லிஸ்ட்னால் ப்ளெயினாக ஜஸ்ட் ஒரு பேஜ் போட்டுட்டு 10 ஐட்டம் அப்படி இல்லாமல் வாட், வென், பட்ஜெட், லைக் கிளியர் கட்டாக எது டெல்லிங் யூ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ரைட் லைக் எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யான் வாங்கணும்னு ஆசை. ரொம்ப இல்லை க்ளோ இன் த டார்க்னு ஒரு யான் இந்தியாவில் ரைட் நோ இல்லை, பட் இட்ஸ் லைக் அரவுண்ட் 1000 rupees வரும். நினச்சா இது இங்கே ஃபாரின் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி போடலாம். இப்போ நம்ம எழுதுவேன் 1000 எழுதுவேன். At times I get the question like, do I really need it? Sometimes I get a deeper question like, okay, I need it, but how can I accommodate it along with my savings? You will get into a good thought process. So I like the idea of what, when and budget. It's nice. And when sometimes can be filled up for like, you know, if, it's like visiting a place or something. For example, எனக்கு வந்து இங்கே நான் லைக் ரீசன்ட்லி ஐ மூவ்ட் அப் டு கேரளா ஃபார் மை ஜாப். ஒரு சில இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. ஸோ அதை வந்து எழுதி மேபி நான் யூஸ் பண்ணலாம். வெக்கேஷன் பேக்கிங் லிஸ்ட். நான் வந்து இந்த வெக்கேஷனோ எங்கே ஊர் போனாலும் எதுவும் ஓவர் பேக்கரே கிடையாது. 2 நாளாக 2 செட்டு ட்ரெஸ்ஸு போதும், என்ன பெருசாக தேவைப்பட போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள். அதனால் பெருசான உதவி ஆகாது. யூஷுவல்ஸ்லாம் எழுதலாம். இந்த பேட்ரிஸ், டாய்லெட்ரிஸ், ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ, இது என்னென்ன பேசிக் செக்லிஸ்ட்டை ஆனால் எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோதான். எனக்கு பெருசாக அதை தாண்டி யூஸ் ஆகாது. ஆனுவல் வெக்கேஷன் பிளான் ஏண்டவை. அதாவது எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. இவ்வளவு நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலையே தம்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஞாபகம் வருது. ஆனுவல் வெக்கேஷன்லாம் பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எழுதுவோம். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, காசு சேர்க்கணும். இப்போ எனக்கு அதுதான் மெயின் ஆசையாக இருக்குது. இப்போ அகெயின் வி ஹாவ் திஸ் ஆனுவல் வெக்கேஷன் பிளான். நான் இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிடுறேன். ரெஸ்டாரண்ட் லிஸ்ட், ட்ராவல் லிஸ்ட். ஓகே, ட்ராவல் வந்து நான் எழுதலாம். வந்து வெக்கேஷன்னா வந்து பெருசாக அங்கே இங்கேன்னு போவோம். ட்ராவல்னால் அப்படி இல்லை, இந்த குட்டி குட்டியாக பக்கத்தில் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இந்த மாதிரி போனதை எதாவது எழுதலாம். 2024 பரவாயில்ல, ரொம்ப போகல, பட் கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக போனேன். ஒரு 2-3 பிளேசஸ் போனேன், க்யூட்டாக தான் இருந்துச்சு. வாட்ச் லிஸ்ட். அதாவது நான் வந்து இந்த ஜேர்னல் மேலே சத்தியமாக சொல்கிறேன், 2024 நான் ஒரு ஷோ கூட பார்க்கல. நீங்கள் நீ கேவலமாக பார்க்கலாம், சிரிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரு ஷோ பார்க்கல. மூவிஸ் பார்த்தேன், ஒரு பஞ்ச் ஆஃப் மூவிஸ் பார்த்தேன். எந்த ஷோவுமே பார்க்கல நான். அனிமே, கே ட்ராமா, இங்கிலீஷ் சீரீஸ், தமிழ் எதுவுமே பார்க்கல. யூடியூப்பில் 1-2 பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து குக்கிங் அந்த மாதிரிலாம் சும்மா எனக்கு லைக் ஒரு சில ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சீரீஸ் அந்த மாதிரி பார்த்தேனே தவிர வாட்சஸ் ஐ டோன்ட் நோ. 2025 பார்க்க மாட்டேன்னு தோணுது. என்னவோ அப்போல்லாம் பார்க்க தோண மாட்டேங்குது. தேட்ஸ் தேர். தென் ஸ்கில்ஸ் ஐ வாண்ட் டு லேர்ன். ஐ ஃபில்ட் இட் அப். எனக்கு வந்து லிப் அண்ட் ஆர்ட், பஞ்ச் நீட்லிங், லூம் மிட், டேபஸ்ட்ரி க்ரோஷே இது 4 பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதனால் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டைரியிலலாம் ரோப் இந்த கொடுப்பாங்கல்ல, 3 கொடுத்துருந்தாங்க. 3 எது கொடுப்பாங்க, இதில் அங்கங்கே இருக்குது. ஆனுவல் ஸ்ப்ரெட் இருக்குது, மந்த்லி ஸ்ப்ரெட் இருக்குது, ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு அது 3 இருக்கிறது பிடிக்கல. அதனால் உட்காந்து இதை பிரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறான் பாருங்கன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரீடிங் லிஸ்ட். நான் ஒரு 15 புக்ஸ் ஆச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் 2025. பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு புக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ஜனவரியோட ஃபஸ்ட் புக்கிலேயே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓ காட், 19 மினிட்ஸ் பேசியிருக்கேன் கைஸ். 19 மினிட்ஸ். பெருசாக எடிட்டிங்லாம் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை. அப்படியே எடுத்து போடுறேன், பாருங்கள். பார்க்க அவ்வளோ நேரம் பார்க்க உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அ திங் கால்டு ஷார்ட்ஸ் வீடியோ, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் இருக்குது. பார்ப்போம்.
ஸோ நான் இதை வந்து ஒரு 1 month ஃபாலோ பண்ணிவிட்டு வாட் ஐ ஃபீல் அட் தி எண்ட் ஆஃப் ஜனவரி அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் கைஸ். கண்டிப்பாக ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணணும். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சும்மா இல்லை. 1000 ரூபானா 1000 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு இதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும். அப்படியே காட் திஸ் க்யூட் எரேசர்ஸ். வை ஐ டோன்ட் நோ. இஸ் தேர் எ ரீசன்? தெர் இஸ் நோ, அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ ரீசன். பார்க்க அழகாக இருந்துச்சு, வாங்கினேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்காதீங்க. இப்போ புரியும் நான் ஏன் 1000 ரூபாய்க்கு இந்த ஜேர்னல் வாங்கினேன்னு உங்களுக்கு தோணியிருக்கோம். சேவிங்ஸ் முக்கியம்தான். அதுக்குன்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்கணுன்னு ஆசை இல்லை. ரொம்ப நாளாக நமக்கு இருந்த ஆசைகள் அப்பப்போ செய்யணும். நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஃப்யூச்சரில். சரி, தட்ஸ் இட் கைஸ். நான் இதுக்கப்புறம் போயிட்டு க்ரோஷே பண்ண போகிறேன். ஜாலியாக க்ரோஷே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க இயர்லி ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணோம். இட்ஸ் இஸ் அ சண்டே ஈவினிங், ஸோ இட்ஸ் லைக் வெரி ட்ரைனிங். ஜஸ்ட் ஈவன் திங்க் ஆஃப் மண்டே மார்னிங் டுமாரோ. சரி, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.